குண்டு நேரடியாக விழுந்து தலை துண்டு துண்டாக சிதறி அப்படியான மரணங்கள் இங்கே நிகழவில்லை. ஆனால் அதனால எக்கனாமிக்கா சிதறடிக்கப்படுகிறது, சோசியலா சிதறடிக்கப்படுகிறது. எவ்வளவு குடும்பங்கள் இந்திய அளவுல பாதிக்கப்படுது? மிக நெருக்கடியான நிலைமையில இருக்கும். சோத்துல கை வச்சுட்டாங்க, சோத்துல கைய வச்சிருக்காங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் சோத்துல, ராத்திரி சோத்துல கைய வச்சிருக்காங்க. பசியில் இருக்கிற கையில இருந்து தட்டு பறிக்கப்படுகிற ஒரு நெருக்கடியில இருக்கிறோம். அதுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய வாங்கி வச்சுக்க கூடாது. இப்ப நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம்னா விலை இன்னும் அதிகமா போயிடும். அதனால நமக்கு தேவையான 45 நாள், மேக்சிமம் 40 டேஸ் சரக்கை நீங்க வாங்கி வச்சு. மிக கடுமையான விளைவுகள் இந்தியா சந்திக்கும். ஏன்னா நம்ம இந்த கம்ப்ளீட் வெஸ்ட் ஏஷியாவை நம்ம ஒரு அவங்களுடைய கண்ணோட்டமே மாறிவிட்டு, ஒரு அரசு நம்பகமானதாக இல்லாத பொழுது அதன் பிரஜைகள் மீதும் அவர்கள் நம்பிக்கை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசன் வழி எப்படியோ மக்கள் வழி அப்படியே. அதனால அவங்க மேல நம்பிக்கை இல்லாத போது டெஃபினட்டா இவங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. எங்கேயோ எவன் மேலேயே குண்டு விழுது, யாரோ எவன்கிட்ட ஜனப்படுறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்கிற, இந்தியாவில் வாழ்கிற, இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கிற மக்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது? அங்க போர் நடக்கிறதுல யார் இறந்தாங்க, யார் வாழ்ந்தாங்கன்றதை விட அதனால நமக்கு வரக்கூடிய பிரைஸ் இன்க்ரீஸ், இந்த விலை மாறுதல்கள் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு பூதாகரமாக மாறுகிறது. சைனா கூட இப்போ இதை நிறுத்தணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதை நிறுத்தணும் சொல்லக்கூடிய ஒரு மோரல் கிரவுண்ட்ல நம்ம இப்படி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பக்கம் எனக்கு கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றுறீங்க, பெட்ரோல் விலையும் சகட்டு பண்ணி ஏறப்போகுது, $150 பேரலுக்கு அப்படிங்கிற அளவுக்கு உயரப்போகுது, $200 ஆகும்னு சொன்னீங்க. நியாயத்த பக்கத்துல இருந்தோம். எல்லா இடத்திலுமே இந்தியா ஒரு லீடராக இருந்தது. ஆனால் இப்போ பிரைஸை குறைக்கணும் சொல்றதுல மீனிங்லெஸ். முதல்ல வார் நின்னாதான் பிரைஸே குறையும். இப்போ யூரோப் நாடுகளில் எல்லாமே ஒரு மேஜர் அஜிடேஷன் பை பீப்புள் டு ஸ்டாப் த வார். நாங்க உங்களோடு இருந்தாலும் நாங்க இதை ஆதரிக்கவில்லை. ஆனா இதுல எல்லாத்திலுமே ஆதரிக்கிற ஒரே ஒரு நாடு இந்திய நாடு தான். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ்ந்து நம்ம சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் K. பிரபாகர், பொருளாதார நிபுணர். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. எங்கேயோ எவன் மேலேயே குண்டு விழுது, யாரோ எவன்கிட்ட ஜனப்படுறாங்க. தமிழ்நாட்டில் வாழ்கிற, இந்தியாவில் வாழ்கிற, இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கிற மக்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டுமா? அப்படி என்ன அவசியம் இருக்குது? எல்லா விதத்திலும் கவலைப்படுறதுக்கு ரீசனாக இருக்கு. ஏன்னா 85% இந்தியாவில் பெட்ரோலியம், எரிசக்தி, இந்த எனர்ஜி இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒருவேளை நம்ம கண்ட்ரி ரஷ்யா மாதிரியோ அமெரிக்கா மாதிரியோ, அமெரிக்கா நெட் எக்ஸ்போர்ட்டர், அதனால அமெரிக்காவுக்கும் பெட்ரோலியம் இருக்கு, ரஷ்யாவுக்கும் பெட்ரோலியம் இருக்கு. அதனால அவங்க எனர்ஜி பத்தி கவலைப்படுவதற்கு தேவையில்லை. அப்படியா? இப்போ அவங்க இந்த அரபு நாடுகள்ல இருந்து, வளைகுடா நாடுகள்ல இருந்து இது எடுக்கிறது இல்லைங்க ஐயா. அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப், அமெரிக்காவுக்கு ஒரு செட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதுவே 100, இன்ஃபேக்ட் நெட் எக்ஸ்போர்ட்டர். அவங்களுக்கு ஒரு 10 வருஷமா நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டரா மாறிட்டாங்க அமெரிக்கா. ரஷ்யா அதே மாதிரி உலகத்துக்கே நிறைய சப்ளை பண்ணக்கூடிய இது. அதனால இந்தியா தான் இருக்கிறதுலயே மிக பாதிக்கக்கூடிய இடம். ஏன்னா 85% நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறது. அதனால நீங்க கேட்ட முதல் கேள்விக்கு இதுக்கு கவலைப்படணுமா அப்படின்னா டெஃபினட்டா கவலைப்பட. இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, வரல, அவன் கொடுக்கல அப்படின்னு நமக்கு என்ன, நான் இம்போர்ட் பண்ணா நம்ம காசு தான் கொடுக்க போறோம்.
இப்போ மேபி கொஞ்ச நாளைக்கு செலவு கம்மியா இருக்கும் இந்தியாவுக்கு, நம்ம வந்து செலவு பண்ண தேவையில்ல. அப்படி மட்டுமே இல்லை. இப்போ நீங்க கேட்குற மாதிரி இம்போர்ட் பண்ணும்போது இப்போ இவங்க கிட்ட இல்லைன்னா வேற இன்னொருத்தர்கிட்ட வாங்கி தானே ஆகணும். வேற இன்னொருத்தர்கிட்ட எங்கேருந்து வாங்கணும்? நம்ம வந்து வெனசுலால இருந்து வாங்கணும். ஆனா வெனசுலால இருந்து வாங்கக்கூடிய ஆயில் வந்து அதை பியூரிஃபை பண்றதுக்கு மிக அதிகமான காஸ்ட் ஆகும். ஏன்னா அதுல சல்ஃபர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இப்போ நீங்க இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா 2 நாள்ல ஷிப்ல நம்மளுடைய குஜராத் போர்ட்டுக்கு வந்துடும். இந்த ஹார்மோஸ்ன்ற ஒரு இதுல இருந்து நமக்கு இந்த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு குவிக்கஸ்டா வந்துடும் ஆயில். இப்போ நீங்க வெனிசுலால இருந்து வரும்போது 2 வாரம் ஆகும் இங்க வர்றதுக்கு. அதே மாதிரி இந்த பிரைசஸ் நீங்க பார்க்குற பிரைசஸ் எல்லாமே எஃப்ஓபின்னா ஃப்ரைட் ஆன் போர்டு. ஃப்ரைட் ஆன் போர்டுன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ $96 இப்போ விற்குதுன்னா நேரா கொண்டு வந்து ஷிப்ல வைக்கிறாங்க. அந்த நம்ம ஆர்டர் கொடுக்குற சமயத்துல என்ன ரேட்டு அந்த ரேட்டு கிடைச்சிடும், அந்த ரேட்டுக்கு கிடைச்சிடும். அவங்க வந்து ஷிப்ல வைக்கிற வரைக்கும் அவங்க செலவு அவங்களது. ஷிப்பை எடுத்துட்டு வரும்போது அதனுடைய இன்சூரன்ஸு, டிராவல் எல்லாமே நம்ம தான் பே பண்ணணும். அதனால கிட்ட இருக்கிற நாடுகள்ல இருந்து வாங்கணும்னா நமக்கு சீப்பா இருக்கும். தூரமா இருக்கிற நாடுகள்ல இருந்து வாங்கணும்னா எக்ஸசிவ் காஸ்ட் ஆகும். இன்னொன்று, தூரம் தொலைவா இருக்கும் பொழுது அதுல ஒருவேளை ஏதாவது சேதாரம் இருந்தாங்கன்னா அதுவும் நமக்கு தான். ஏன்னா அதனுடைய பாசிபிலிட்டிஸ் அதுல அதிகம். தூரத்துல இருந்து வரும்போது சேதாரம் வரும். அதுக்காக அந்த இன்சூரன்ஸ் மிக அதிகமாக அதுவும் நம்ம தான் பே பண்ணணும். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்கிறவங்க மிக கவலை இருக்கலாம். ஆனால் இந்த பாலிசி மேக்கர்ஸ் இதை டீல் பண்ணும்போது மிக கேர்ஃபுல்லாகவும் சுன்னிதமாகவும் டீல் பண்ணணும். இப்போ சாதாரண ஜனமா, இப்போ நான் ஒரு கூலி தொழிலாளியா இருக்கிறேன், நான் காய்கறி வியாபாரம் பண்றேன், நான் வந்து சைக்கிள்ல போயிடுறேன், பெட்ரோல் யூஸ் பண்றது இல்லை. பெட்ரோல் யூஸ் பண்ற செக்ஷன், கார்ல போறவங்க, வண்டியில போறவங்க, அவங்களுடைய கவலை. இன்னொன்னு, வெளிநாடுகள்ல போய் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுடைய கவலை. கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகள்ல மட்டுமே அந்த சுற்று வட்டாரத்துல 1 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ 140 கோடி மக்கள் தொகை, அதுல 1 கோடி பேர் தான் இந்தியர்கள். இப்போ மிச்சம் இருக்கிற 139 கோடி மக்களுக்கு அதுக்கு பிறகு இந்த பெட்ரோல் பயன்படுத்துறவங்க எல்லாரும் சேர்த்தாலும் ஒரு 100 கோடி மக்கள் இது குறித்து கவலைப்பட தேவையில்லை. அது எவனோட பஞ்சாயத்தோ அப்படின்னு நான் கருதலாம் தானே. அது அந்த மாதிரி முடியாதுங்க. ஏன்னா இப்போ அவர் சைக்கிள்ல போனாலும் வீட்டில் கேஸ் தானே வச்சிருக்காரு. கேஸ் வந்து ஆல்ரெடி 60 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி, நான் விறகடுப்பு வச்சா அது மாற முடியாது. இப்போ வந்து ஆல்ரெடி இயற்கைக்கு திரும்புவோம்லாம் ஒரு முழக்கம் வருது இல்லை, விறகடுப்புல இயற்கைக்கு திரும்புவதுன்றது வந்து, இப்போ நீங்க உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போறீங்க, அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து டீசல்ல தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லாத போது என்ன பண்ணுவீங்க? அப்ப அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல அவங்க திரும்ப உண்மையில இயற்கைக்கு திரும்பிடுவாங்க. எல்லாருமே இயற்கைக்கு திரும்பினோம்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து ஒருவேளை மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கல, உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள, நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது யாரும் அப்படி சிகிச்சை எடுத்துக்கலன்னா உண்மையிலேயே அவங்க இயற்கைக்கு திரும்பிடுவாங்க. எங்க இருந்து வந்தாங்களோ அங்கே போய் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆமா. அதனால இத வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். யாருமே தவிர்க்க முடியாது. நான் சொல்றேன், இப்போ வளைகுடா நாடுகள்ல இருந்து நம்ம எப்ப இருந்து என்ன வாங்க தொடங்கணும்? நம்ம வந்து வளைகுடா நாடுகளை 1917 இருந்து அப்போல இருந்தே நம்ம வாங்கிட்டு இருக்கோங்க. அவங்களுக்கு அங்கதான் கண்டுபிடித்தோம். அதுக்கு அடுத்தது அமெரிக்கா அங்க போயிட்டு அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாமே இது பண்ண பிறகு நம்ம டோட்டலா 1971 இருந்தே வாங்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட இருந்து. 90களில் உலகமயம் இந்த விஷயத்திற்குள்ள அந்த வலைப்பண்டல்ல மாட்டிக்கிட்டோம் ஒரு வகையில. இந்தியா தற்சார்பான ஒரு எரிபொருள் மாதிரியான விஷயங்கள்ல ஒரு தற்சார்பாக ஆக முடியல, அல்லது அதனோட ரிசோர்ஸ் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை, அல்லது இப்போ வந்து இயற்கையாக அந்த சோலார் எனர்ஜியோ மற்ற மாதிரியான இதில் ஆற்றலை உருவாக்கி கொள்வது, அந்த இப்போ பெட்ரோல் பயன்படுத்துறதை குறைச்சி இப்போ வந்து
இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து எலக்ட்ரிசிட்டியில் கார் ஓடுறது, அதை நோக்கி நகர்ந்துட்டா நம்ம வந்து தப்பிச்சிருவோமா, அல்லது ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டோமா அந்த உலகமும் சூழல்ல? இந்த பெட்ரோலியம் இது வந்து டோட்டலா நம்ம வந்து நெட் ஜீரோ ஆகிறதுக்கு 2050 தான் ஆகுது. இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸ் சொல்றோம். நெட் ஜீரோன்னு என்னது? நெட் ஜீரோன்னா நம்ம வந்து எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடு, எந்த விதமான இந்த என்வரன்மெண்ட்ல பொல்யூட் பண்ணக்கூடாத ப்ராடக்ட்ஸ் நம்ம டோட்டலா ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறது. இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எவ்வளோ வர முடியும்? நம்பர் 2, அதுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி கிடையாது. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி எல்லாமே அமெரிக்கா கிட்டேயும் சைனா கிட்டும் தான் இருக்கு. அதனால இதனுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே மிக ஷார்ட் டேர்ம்ல பண்ணவே முடியாது. இது ரொம்ப லாங் டேர்ம்ல தான் நம்ம பண்ண முடியும். இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நம்மளோட எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட்ல அப்ராக்சிமேட்லி 50% தான் நம்ம வந்து ரெனியூவபிள் எனர்ஜியிலிருந்து பண்றோம். அந்த ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்க்கும் நிறைய ரிசோர்ஸஸும் தேவைப்படும். அதனால வந்து டோட்டலா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வந்து தவிர்க்க முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்கோம். நம்ம இந்த தவிர்க்க முடியாத நிலைமையில இருக்கும்போது இந்த பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை. இது வந்து நமக்கு அங்க போர் நடக்கிறதுல யார் இறந்தாங்க யார் வாழ்ந்தாங்கன்றதை விட அதனால நமக்கு வரக்கூடிய பிரைஸ் இன்க்ரீஸ், இந்த விலை மாறுதல்கள் இருக்கு பாருங்க, அதுதான் நமக்கு பூதாகரமாக மாறுகிறது. அங்க யார் இறக்குறா, அந்த கான்ஃப்ளிக்ட் எந்த அடிப்படையிலானது அப்படிங்கிறத குறித்து கவலைப்படாவிட்டாலும், நான் கவலைப்பட்டேன் யார் சைடில் நியாயம் இருக்குன்னு கவலை இல்லை. இஸ்ரேல் சைடில் நியாயமா, ஈரான் சைடில் நியாயமானு எனக்கு கவலை கிடையாது. பாலஸ்தீனோட நியாயம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் வந்து சும்மா இங்கே இருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாலாம் ஒரு சாமியார் வந்து நேத்தன்யாகுவை பாராட்டி வீடியோ போட்டிருந்தார். சார், நீங்கள் ஈரான் அதிபரை வந்து போட்டு தள்ளிட்டீங்க, வாழ்த்துக்கள், நீங்கள் வந்து ஒரு அரக்கனை கொண்டு இருக்கீங்கன்ட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமியார் வீடியோ போட்டிருந்தார். இது எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் தலையில் தான் விடிய போகுது. எப்போ இதில் ஒரு மாரல் கொஸ்டின் இருக்குல்ல. ஒன்று, எனக்கு என்ன வேணும்பா, சண்டை போடாதீங்க அப்படின்னு ஒரு சமாதானம் பேசலாம். டிப்ளமேட்டிக்காக போயிட்டு எல்லா நாடுகளுமே அதான் சொல்லுது, சண்டை போடாதீங்க, ஏன் சண்டையை நீங்கள் வளர்க்காதீங்க அப்படிங்கிறதுல இந்த சுயநலம் இருக்குது. நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா எங்கள் ஊரில் பெட்ரோல் ரைஸ்லாம் ஏறி உண்டு. மாரலாக இதில் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும்? ஆக்சுவலி ஈரான் மேலே நடத்தப்படுகிற தாக்குதல், ஈரான் அதில் இன் டிஃபென்ஸ் அவங்க நடத்த எதிர்கொண்ட தாக்குதல், என்ன முடிவை சாதாரண மக்கள் எடுக்கணும்? இது லீகல் வாரா இல்லீகல் வாரா? இப்போ வந்து லீகலா வாருக்கு போறோம். இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை நீங்க கொடுத்தீங்க, அதனால உங்க மேல நான் வாரேன். இதுல வந்து அமெரிக்காவுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது ஈரானோடையும் அமெரிக்காவோடையும். அப்போ 25ஆம் தேதி ஜெனீவால நாங்க மீட் பண்றோம். அப்போ எங்களுடைய இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் இதை எல்லாமே நாங்க நிறுத்த போறோம். ஒருவேளை நாங்க என்ரிச்மெண்ட் பண்ணாலும் அது வந்து அமெரிக்கன் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். அவங்க அமெரிக்கா இன்ஸ்பெக்ட் பண்ணும். அமெரிக்கா யாரு? இது வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அட்டாமிக் குரூப் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவா பயன்படுத்தினா உலகத்துக்கே ஒரு பிரச்சனையாக முடியும் என்பது உண்மை. உண்மை. இப்போ ஒருவேளை நான் இந்திய வாழ்கிற ஒரு குடிமகனா அல்லது இந்திய அரசு அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் பூர்ண யோகியன், அவர்கள் அணு ஆயுதத்தை கேடாக பயன்படுத்த மாட்டார்கள் அப்படின்னு நான் நம்பலை. அப்போ நான் போயிட்டு அமெரிக்காவுக்குள்ளே போகுது, நீங்கள் இந்த யூரேனியன் என்ரிச்மெண்ட்லாம் பண்ணுறீங்க, ஆனால் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, என்கிட்ட காமிங்க, அல்லது எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் ஆள் அனுப்பிக்கிறோம் காமிக்கிறோன்னு சொன்னால் அமெரிக்கா ஒத்துக்குமா? அமெரிக்கா ஒத்துக்காது. அமெரிக்கன் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொன்னால் அமெரிக்கா உலக லெவலில் ஒரு கட்ட பஞ்சாயத்து பேர்வழி போல நடந்து கொள்கிறது. அப்படிதான். இது வந்து அமெரிக்காவை யோக்கியர்கள் என்றது வந்து உலகத்தில் இப்ப யாருமே நம்புறதில்ல. அமெரிக்கர்களும் நம்புறதில்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆனா ஒரு லீடர்ஷிப் கொடுத்து யூனிபோலார் வேர்ல்டுனா இவங்க தான் டாப். இப்போ 25ஆம் தேதி இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது, இதுக்கு முன்னால ஜூன் மாசத்துல ஆல்ரெடி 12 days வார் நடந்து இருந்தது ஈரான்ல.
அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஈரானுக்கு இருந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்லாம நம்ம லோயர் லெவல் பீப்புளுக்கு கூட பவர் கொடுத்துடலான்னு சொல்லி லோயர் லெவல் 6 மாசத்துல லோயர் லெவல் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. 28ஆம் தேதி கமேனியை கொல்லணும்ன்ற ஒரு ரிஜீம் சேஞ்ச் தான் சொன்னாரு. ரிஜீம் சேஞ்ச்னா இவங்க அமெரிக்காவை டெத் டு அமெரிக்கான்னு எப்பவுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக அயாத்துல்லா குமேனியை நம்ம கொல்லணும்ன்ற ஒரு ப்ரொபோசலை கொண்டு வர்றாரு 28ஆம் தேதி. அதுதான் வார்க்கு பேசிஸ். அவர் யாரு கொண்டு வந்தது? அமெரிக்கா கொண்டு வந்தது. இந்த அமெரிக்கா கொண்டு வந்து அவரை கொன்னுட்ட பிறகு டெத் டு அமெரிக்கான்னு அவங்க சொல்றது அமெரிக்கா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறதுனால. ஆமா, டெத் டு அமெரிக்கான்னு எங்களுக்கு எப்பவுமே எதிர்வினை தான் ஆட்டிட்டு இருக்காங்க. எங்களை நாங்க ஒரு சாத்தான் என்று எங்களை அழைக்கிறார்கள். அதை அழைக்கிறவர் இவரொருத்தர் தான். ஆனா இவருக்கு மக்களிடம் பெரிய இது கிடையாது, இவருக்கு ஒரு பேர் கிடையாது. ஏன்னா வெனிசுலால ஆல்ரெடி அவரை மதோராவை தூக்கின பிறகு பெருசா ஒரு விதமான புரட்சி எதுவுமே வெடிக்கல. இங்கவும் அதே மாதிரி இவரை நம்ம சாகடிச்சிட்டோம்னா, ரிமூவ் பண்ணிட்டோம்னா மக்களே திருப்பி ஜாயின் பண்ணி இன்னொரு கவர்மெண்ட்டை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அன்டெமோக்ராட்டிக்கா இருக்காங்க இவங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படி இப்படிலாம் இவர் சொல்லி பண்ணாரு. இவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வந்ததுன்னா, இந்த ஈரான்ல இருந்து 1969 வெளியில போன பெஹல்வியுடைய ரிலேட்டிவ்ஸை ஒருத்தரை கொண்டு ஒரு பப்பட் ரிஜிமை கொண்டு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தார். ஆனால் இவர் ஒரு புரிஞ்சிக்காத விஷயம் என்னன்னா, இப்ப இதுதான் அவருடைய அப்ஜெக்டிவ். இப்போ இஸ்ரேலுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போயிருந்த போது கிரேட்டர் இஸ்ரேல்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணாரு. இது கிரேட்டர் ஜெர்மனி, அகண்ட பாரதம் அந்த மாதிரி இந்த கிரேட்டர் இஸ்ரேல்ல என்னன்னா, முதல்ல இஸ்ரேல் ஸ்மாலர் இஸ்ரேல் கூட அது லெஜிட்டிமேட்டா 1947க்கு முன்னாடி லெஜிட்டிமேட் கிடையாதுங்க. இப்போ 1917லயே அது லெஜிட்டிமேட் கிடையாது. ஏன்னா இது அப்ரஹாம் சோசன் லேண்ட், இது நீங்க வாழக்கூடிய இடம்னு அப்ரஹாம் சொன்னாரு, அதனால நாங்க வரப்போறோம் அப்படின்னாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் அப்படின்னு. ஆனால் அங்க பால்ஃபோர் அக்ரிமெண்ட்ல வரும்போது 1917ல அது ஒரு செப்பரேட் கண்ட்ரியா இவங்களுக்கு சொல்லவே இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, இங்க நீங்க வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்க இருக்கிற ஜூஸ் பெர்சன்டேஜ் 9% தான். அந்த இருக்கக்கூடிய ஜூஸும் எல்லாமே ஒரே விதமான ஜூஸ் கிடையாது. அந்த ஜூஸ் எல்லாமே ஒரு விதமான லெஃப்ட் ஓரியன்டட் ஜூஸ். அப்போ எப்பவுமே ஜூஸ் லெஃப்ட் ஓரியன்டட். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய இப்போ உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க, நீங்க வீட்டுல விட்டுட்டு அடுத்தவங்களை எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ தட் தே வில் கோ. அதனால கோல்டன் மேரி இவங்க எல்லாமே லெஃப்ட் ஓரியன்டட் பீப்புளாக தான் இருந்தாங்க இஸ்ரேல்ல. ஆனா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் ஜயோனிஸ்ட்ஸ்ன்னு வந்திருந்தாங்க. இந்த ஜயோனிஸ்ட்ஸ் யாருன்னா, இஸ்ரேல் தான் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி, இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜயோனிஸ்ட் இப்போ நம்ம இஸ்ரேல்னு பார்க்கும்போது ஜூஸியே நம்ம நினைக்க கூடாது. தேர் ஆர் இனஃப் ஜூஸ் ஹூ அப்போஸ் நேதன்யாஹூ. இவர் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் எ கிரேட்டர் இஸ்ரேல்னு சொல்லி அதுல இந்தியா, சைப்ரஸ் அண்ட் கிரீஸ் அண்ட் சோமாலிலேண்ட், இன்னும் ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எதுக்கு இது சொல்றாரு? இது ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணி இனிமேல உலகத்தை ஆள போகிறது இந்த இடம். இந்த கிரேட்டர் இஸ்ரேல்ல இந்தியாவும் இருக்குது. இந்தியாவும் இருக்கு. அது எப்படி சொல்றாருன்னா, ஒரு ஆர்மி ஜெனரல் 1.4 பில்லியன் இந்தியன்ஸ் ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய நிலைமையிலேயா இருக்கும்?
அவர் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்திய குடிமக்கள் எல்லோரும் எனக்காக வேலை செய்ய பார்க்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சிரிச்சார் அவர். அந்த ஜேர்னல், அந்த ஆர்மி ஜேர்னல் 150 கோடியையும் மொத்தமா கூட்டு போற வேலையை ஒருத்தர் செஞ்சுட்டு இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு வேலையை கூட்டு போவாங்களா அந்த மாதிரி ஒரே தடவை 1 லட்சம். ஏன்னா அவங்களுடைய ஆர்ம்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி தரது எல்லாமே நம்ம இந்தியால இருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி தரோம். அவங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இடம் இல்லை அங்க. நட்பு நாடு என்கிற வகையில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சினாரியோ பார்த்தா ஒரு துரோகம் நிகழ்ந்திருக்கிறது இந்தியா பக்கத்தில் இருந்து. நீ ஒன்னையும் சேர்த்தா ஆளை துடிக்கிறான் இஸ்ரேல், ஆனாலும் நீ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் போர் தொடங்குது. இது உலகம் முழுக்க அமெரிக்கா எப்படி வல்லரசா இருந்துச்சோ இஸ்ரேலே தன்னையே வல்லரசாக்குவதற்கான முயற்சி நடக்குதோன்னு கூட எனக்கு தோணுது. இப்போ இந்த பிள்ளை நாம இப்போ நான் ஒரு சப்பாவியாப்பா நம்மளால ஒருத்தர் துபாயில் வேலை பார்க்குறாரு, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க அபுதாபியில் இருக்கிறாங்க, பஹ்ரைனில் இருக்கிறாங்க. நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா எங்கள் குடும்பத்தார் சேஃபாக வரணும் அப்படிங்கிறது மட்டும் போதுமா? ஒருவேளை குடும்பத்தார் துபாயிலேருந்து கூட்டம் வந்தாச்சு, பஹ்ரைன்லேருந்து கூட்டம் வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்தாலும் பாதுகாப்பா? இவங்க எடுத்து இருக்கிற வம்புலன்னு நான் கேட்குறேன். 2 விதத்துலங்க. ஒன்று, இப்போ அவங்க குடும்பத்தார் கடவுளே அவரை காப்பாத்தேன்னு சொல்றது ஒண்ணு. நம்பர் 2, அவங்க எல்லாம் சேர்ந்து $50 பில்லியன் வருஷத்துக்கு நமக்கு அனுப்புறாங்க. அவங்க மட்டுமே சேவ் நம்ம எல்லாருமே ஐயா அவங்கள சேவ் பண்ணு, இல்லைன்னா $50 பில்லியன் நமக்கு வரக்கூடிய பணம் வரப்போகிறது இல்லை. சரியா பிரார்த்தனை பண்ண தெரிஞ்சால் அந்த 50 பில்லியன் போயிடும். அப்போ எல்லாருமே பிரார்த்தனை பண்ண வேண்டியதா வரும். 1 கோடி பேருடைய வேலைக்கு ஆப்பு வைக்கிறதுக்கான சண்டை இது. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம பீப்புள், நம்ம பாலிசி மேக்கர்ஸ் கொண்டு விடக்கூடாது. ஏன்னா இப்போ இல்ல அங்க எஸ்கலேஷன் ஆச்சுன்னா மக்கள் அங்க வேலை பார்க்கறவங்க தப்பிச்சு வரதானே பார்ப்பாங்க. அங்க இருந்து டெஃபினட்டா தப்பிச்சு வர பார்ப்பாங்க. அப்ப 1 கோடி பேருக்கு அங்க பொருளாதார மந்த நிலைன்னா வேலையில தேக்கம்னா 1 கோடி பேர் திரும்ப இங்க வரணும். திருப்பி போக முடியாது. இப்ப அமெரிக்கால இருந்து எப்படி வந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொன்னீங்க அந்த மோரல் கொஸ்டின், ஈரானியன்ஸ் நீங்க பண்ணது மோரலா இல்லையா, நீங்க சுய பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா டெஃபினட்டா நம்ம, ஏன்னா 1994 நம்மளை சப்போர்ட் பண்ணது ஈரான். என்னன்னா நம்ம மேல எல்லாருமே ப்ரெஷர் பண்ணும்போது இன்க்ளூடிங் அமெரிக்கா, ஈரான் சொல்லு இல்லை அவங்களுக்கு ஒரு சாபாரன் ஒரு ஏர்போர்ட் ஒரு பெட்ரோலியம் வசதியை நாங்கள் கொண்டு தரோம். அந்த பர்டிகுலர் அதுக்கு 350 பில்லியன் ரூபீஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வார்ல அந்த சாபார் அந்த ஒரு கம்ப்ளீட் போர்ட்டை கம்ப்ளீட்டா நாசப்படுத்திட்டாங்க இஸ்ரேல் நாசப்படுத்திருச்சு. நான் இஸ்ரேலும் நட்புடன் இருக்கிறேன். என் சார்பா அங்க ஒரு போர்ட் இருக்கு, அதான் நாசமாச்சு. இப்ப யாருக்கு துரோகம் பண்ணிருக்கா? எனக்கு அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, தலைவலியா இருக்குதுன்னு. இந்தியா துரோகம் செய்திருக்கிறதா, இஸ்ரேல் துரோகம் செய்திருக்கிறதா? ஏன்னா மோடி போய் பார்த்துட்டு வர்றாரு, மோடி அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறாரு, நெத்தனியாகிட்ட எதெல்லாமோ தத்தாக பத்தையான்னு பேசுறாங்க. இப்ப இந்த நட்புக்கு ஈரான் உனக்கு ஆதரவாக இருந்தது, அந்த நீங்க சொல்ல போர்ட்டு அதுக்கு உதவியாக இருந்தது, ஒரு நீண்ட அணுக்கமான நட்பு இருந்திருக்கிறது. ஈரான் வேண்டாம் இஸ்ரேல்னு முடிவெடுத்த, இஸ்ரேல் போர்ட்டில் குண்டப்பட்டான், சேதப்படுத்திட்டான். இப்ப யார் ஏமாந்து இருக்கிறது? நம்ம தான். இப்ப நம்ம எந்த அளவுக்கு ஏமாந்து இருக்கோம்னா, ஒண்ணு, நமக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே இப்போ ஈரான் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூப்பிட்டு ஒரு ஷிப்பு நம்ம விசாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தது. இப்போ நான் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வரேன், என்னை காப்பாத்துறது யாருடைய பொறுப்பு? உங்களுடைய. நீங்க திருப்பி வீட்டுக்கு போய் சேர வரைக்கும் உங்க பொறுப்புல தான். ஏன்னா இங்க இருந்தனா என்னுடைய பொறுப்பு நீங்க தான் எடுத்துக்கிறீங்க, ஏன்னா உங்களுடைய இன்விடேஷன்ல வந்திருக்கேன். ஆனால் அந்த படகை, அந்த ஒரு ஷிப்பை பாம்பு வச்சு அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. பண்ண பிறகு ஒரு சின்ன கண்ட்ரி ஸ்ரீலங்கா
இது என்னுடைய ஹியூமானிட்டேரியன், இது நான் இமீடியட்டா போய் அவங்கள சேவ் பண்ணணும்னு சொல்லி 38 பேரை சேவ் பண்ணியிருக்காங்க. இந்தியா எத்தனை பேர் அனுப்பிச்சு? இந்தியா யாருக்குமே அனுப்பல. என்னதான் பண்ணுவாங்க? புயல் வந்துச்சு கன்னியாகுமரி சைடில், ஹெலிகாப்டரில் போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லி நிதியமைச்சர்கிட்ட கேட்டாங்க. அதெல்லாம் முடியாது, உடனே அனுப்ப முடியாது, டைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அனுப்பலை. எதுக்கு தான் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க? டிஃபென்ஸில் எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்குறாங்க, காசு நாங்கள் சிஎஸ்ஆர் போர்டை மாறுறோம், இங்கனே தனியாக ஆயுத தொழிற்சாலை தொடங்குறோங்கிறாங்க. இப்படி நீங்கள் சொல்லும்போது இந்த கிரைசிஸுக்கு அனுப்ப மாட்டேங்காங்க. நம்ம ஊரில் ஏதாவது புயல் வந்தாலும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இப்போ அதனால என்னன்னா, நீங்க என்னன்னா ஒரு ஐசோலேஷனிஸ்ட் ஆயிட்டீங்க. ஐசோலேஷன்னா நீங்க தனிமைப்படுத்துகிறீர்கள், உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள். இப்போ இஸ்ரேல் இந்த வாருக்கு அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய ஆப்போசிஷன் இருக்கு. 78%, 22% தான் வாருக்கு போகலாம்னு சொல்றாங்க. இது இஸ்ரேலுடைய வார், அமெரிக்காவுடைய வார் கிடையாது அப்படின்றாங்க. அதனால இவர் வார்ன்றதை யூஸ் பண்ணாம இப்போ 4 வாரத்துக்கு வார் நடக்கும்ன்றாங்க. ஆனால் 31ஆம் தேதி சைனாவுடைய பிரசிடென்ட் ஜியை பிரசிடென்ட் ட்ரம்ப் மீட் பண்ண போறாரு. அதுக்கு முன்னால இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு இருக்காரு. அதே மாதிரி சைனா கூட இப்போ இதை நிறுத்தணும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதை நிறுத்தணும் சொல்லக்கூடிய ஒரு மோரல் கிரவுண்ட்ல நம்ம இப்ப இல்லை. ஏன்னா நம்ம இஸ்ரேலோட சேர்ந்து வந்துட்டோம். இந்திய அரசு இப்போ மக்கள் பார்வையில், மக்கள் ஒரு பக்கம் எனக்கு கேஸ் சிலிண்டர் விலையை ஏற்றுறீங்க, பெட்ரோல் விலையும் சகட்டு பண்ணி ஏறப்போகுது, $150 பேரலுக்கு அப்படிங்கிற அளவுக்கு உயரப்போகுது, $200 ஆகும்னு சொன்னீங்க. ஒரு பக்கம் அன்றாட வாழ்க்கையில் விலைவாசி எல்லாம் ஏறி போயிடும். மாறலாவும் நான் குறைந்தபட்சம் மனசளவில் எப்பா இதில் ஒரு நியாயமான ஸ்டாண்ட் எடுத்தோம்பா, நியாயமான பக்கம் இருக்கேன், எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்ல அப்படியும் கிடையாது. வாட் இஸ் மை டேக் அவே? ஏமாத்தப்படுகிறோம் ஒரே ஒரு டேக்அவே தான். இதுல என்ன பயன் இருக்கு? எக்கனாமிக்கா என்ன பயன் இருக்கு? இத்தனை எதுவும் ரொம்ப சின்ன கண்ட்ரியா இருக்கிற ஸ்ரீலங்காவே நான் ஒரு மோரலான ஸ்ட்ரென்த் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா எல்லாரும் சொன்னாங்க, நீங்க போய் அவங்க மேல நிறைய ப்ரெஷர் இருந்தது, ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியானால அந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் நம்மளால எடுக்க முடியல. 56 இன்ச்சு அப்படின்லாம் சொல்றாங்களே. 1965 ஐயா நம்ம கிட்ட சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை. PL 480 சொல்லி ஒரு ஸ்கீம்ல அமெரிக்கா கோதுமை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம சாப்பிட்றது PL 480 கோதுமை, அமெரிக்கா கொடுத்த சாப்பாடு. ஆனா கிரிட்டிசைஸ் பண்றது அமெரிக்காவை கிரிட்டிசைஸ் பண்ணோம். அப்போ என்னன்னா, அந்த அளவுக்கு இண்டிபெண்டான ஸ்டாண்ட்ல இருந்த இந்தியா சுயமரியாதை இருந்தது, நியாயத்த பக்கத்துல இருந்தோம், எல்லா இடத்திலுமே இந்தியா ஒரு லீடராக இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஒரு, நீங்க சொல்றது யாரு பிரதமரா இருந்த காலகட்டத்துல? அது நேரு, இந்திரா காந்தி அவங்க இருந்த காலகட்டத்துல. அன்னைக்கு அந்த 56 இன்ச்சு மாறுபதெல்லாம் இல்ல, மாறுபக்கம் எல்லாம் கிடையாது. இது இப்போ எல்லாருடைய, இப்போ நெதன்யாஹுவை இவர் ஒரு பிரதர், இது ஒரு ஃபாதர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மீனிங்லெஸ். ஆனா இதுல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஒரு ட்ரீம், கிரேட்டர் இஸ்ரேல். இவர் போயிட்டு ஃபாதர் லேண்ட்னு சொல்லிட்டு வர்றாரு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எதுவும் புரிஞ்சுக்க முடியாதா? நான் இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஒரு சைனீஸ் ப்ரொஃபஸர் சொன்ன ஒரு இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கீழே ரா மெட்டீரியல்ஸ், இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் இந்தியாவில் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்கு. மேனுஃபேக்சரிங், அதுக்கு நாலேஜ், இது யூரோப்பியன் கண்ட்ரிஸு எல்லாமே நாலேஜை கொடுக்கறது. சைனா அதை மேனுஃபேக்சர் பண்ணுது. அதுக்கு மேல டெக்னாலஜி, அதுக்கு மேல ஃபைனான்ஸ். இப்போ இந்த ஃபைனான்ஸை கம்ப்ளீட்டா, எப்பவுமே இஸ்ரேல் ஃபைனான்ஸ் மேல எப்பவுமே அமெரிக்காவில் இருக்கிற ஃபைனான்ஸை கண்ட்ரோல் பண்றது 6 ஜூயிஷ் ஃபேமிலிஸ் தான். இப்போ அந்த ஃபைனான்ஸை நம்ம கண்ட்ரோலாக எடுத்துக்கிட்டோம்னா உலகமே நம்ம கீழே வரும். உலகமே நம்ம கீழே வரும்போது, எங்க கீழே வரும்போது உங்களுக்கு எல்லாமே நாங்க கொடுப்போம் என்ற ஒரு மமதை ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க. அது
உண்மையாகவே நடக்கும்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஈரான் 4000 வருஷம் இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சிவிலைசேஷனல் ஸ்டேட்ன்றது சைனா, இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த நாட்டை தான் நாகரிகப்படுத்த போறோம், சரியில்லை அமெரிக்கா சொல்றது. அது எப்படி நீங்க நாகரிகப்படுத்தப்படுவீங்க? இப்ப நீங்க 3000-4000 வருஷம் ஈரானுக்கு ஒரு வரலாறு சொல்றீங்க. அப்படி ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் இன்றைக்கு அமெரிக்கா வழிநடத்துகிற ஒரு கூட்டத்திற்கு ஒரு அவங்களுக்கு உண்டா? இல்ல, கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி, ஜப்பான் கூட இருக்கு. ஆனா அது மிக சின்ன கண்ட்ரி, அது ஒரு பெரிய இது. ஆனா இந்த சிவிலைசேஷன் ஸ்டேட் இனி வரைக்கும் அந்த பெர்ஷியன் தான் அங்க லாங்குவேஜா இருந்தது. அங்க 3400 வருஷத்துக்கு முன்னால இஸ்லாம் இல்லாம இருந்தது. அப்போ சொராஸ்ட்ரியன்ஸ் இருந்தாங்க. அந்த சொராஸ்ட்ரியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சொராஸ்ட்ரியன்ஸ் இந்த ரிச் பீப்புள் தான், இந்த ஃபைனான்ஸ் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, இந்த தொழில் செய்யறவங்க லோயர் லெவல் அப்படின்னு சொல்லி சொராஸ்ட்ரியன்ல நினைச்சாங்க. அவங்களை எல்லாருமே இஸ்லாம்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் இஸ்லாமுக்கு ஹெட்டா வந்தது. இவர் கமேனி நாட் ஓன்லி ஏ பிரசிடென்ட், பட் ஹி இஸ் ஆல்சோ ஷியாவுடைய முக்கிய தலைமை பிரீஸ்ட். இவர் நீங்க இவரை ஒரு இப்போ இவரையும் நம்ம மதுராவும் இவரையும் ஒப்பிட முடியாது. மதுரா வெறும் ஒரு லீடர் தான், பட் ஹி இஸ் ஆல்சோ எ லீடர் ஃபார் த 1 billion ஷியா முஸ்லிம்ஸ் ஹூ ஆர் தேர் அக்ராஸ் த வேர்ல்ட். ஈராக்லயும் இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. அதனால இவங்களுடைய கல்ச்சரையே அழிக்கணும் என்ற ஒரு எண்ணம் அது இருக்கு. அதை நாங்கள் காப்பாற்றுவோம் என்ற ஒரு உணர்வை உருவாக்கிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த வார் டைரக்டா 1-to-1 பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஈரான் தோத்துரும். அதனாலதான் அசிமெட்ரிக் வார்ன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அசிமெட்ரிக் வார்னா சிமெட்ரிக்கலா இப்படி நீங்க போடுங்க நாங்க போடுவோம் அப்படின்னு சொல்லி, இது சிமெட்ரிக் வார் கிடையாது, அசிமெட்ரிக் வார். பக்கத்துல இருக்கிற யாரெல்லாமே சைலண்டா இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க மேல பாம்பு போட்டாங்க. அது மட்டுமே இல்லாம இவங்க கொண்டு வர ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம நேரடியா அந்த நேபர் கண்ட்ரியா இல்ல, ஆனா நமக்கு பாதிப்பு வந்துருச்சு போர் தொடங்கி. ஆயில், கேஸ், உலக நாடுகள்ல வசிக்கிற சாதாரண மக்கள், ஏழைகள், அவங்க இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டா இந்திய மக்கள் என்ன புஷ் பண்ணோம்? இப்போ என் மேலே கேஸ் விலை ஏற்றம், கேஸு காணலை, வராது, கேஸ் விலை அதிகரிக்கும், ஸ்கேசிட்டி பிரச்சனை, பெட்ரோலு. இந்த பிரச்சனையில் நான் இந்திய அரசிடம் வைக்க வேண்டிய கோரிக்கை என்ன? விலையை குறை, சப்சிடி கொடு, இது மட்டும்தானா? முதல்ல இதுதான் கேட்கணுமா? நம்ம என்ன கேட்கணும் இந்திய அரசுகிட்ட? பிரான்ஸ் நாட்டிலையும் இங்கிலாந்து, அவங்க பிரிட்டிஷ் நாட்டில் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அன் இல்லீகல் வார், நீங்கள் முதல் நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு பிரைஸை குறைக்கணும் சொல்றதுல மீனிங்லெஸ். முதல்ல வார் நின்னாதான் பிரைஸே குறையும். இப்போ யூரோப் நாடுகளில் எல்லாமே ஒரு மேஜர் அஜிடேஷன் பை பீப்புள் டு ஸ்டாப் த வார். அந்த தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இந்த வார யூரோப்பியன் யூனியன், நாங்க உங்களோட இருந்தாலும் நாங்க இதை ஆதரிக்கவில்லை. அதே போல கனடாவும் சொல்றாங்க நாங்க இதை ஆதரிக்கவில்லைன்னு. ஆஸ்திரேலியாவும் சொல்லாங்க நாங்க இதை ஆதரிக்கவில்லைன்னு. உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் நாங்கள் ஆதரிக்கவில்லை. ஆனா சில நாடுகள் நியூட்ரலாக இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கா போன்ற நாடு நியூட்ரலாக இருக்கு, ஆனால் நீங்கள் நிறுத்த வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா இதுல எல்லாத்திலுமே ஆதரிக்கிற ஒரே ஒரு நாடு இந்திய நாடு தான். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்தியா தான் இவர்களை ஆதரிக்கிறது, இஸ்ரேலை ஆதரிக்கிறது. அமெரிக்க கனவுக்கு துணை போகிறோம், இஸ்ரேலிய கனவுக்கு துணை போகிறோம். இப்போ இவங்க எல்லாமே இந்த யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாமே அமெரிக்கன் கனவுக்கு துணை போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா அது வெஸ்டர்ன் கண்ட்ரி. ஆனா இஸ்ரேலின் கனவுக்கு துணை போவது இந்தியா தான். ஓகே, அப்போ நீங்க சொல்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு 4-5 வீடு தள்ளி தீ பிடிச்சிருக்கு,
அப்படின்னா வந்து நம்ம வீட்டுக்கு வராத இடத்துல அந்த 3வது வீட்டுக்கு வந்து தீ பிடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அல்லது நம்ம வீட்டில் வந்து ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு தீ பிடிக்காமல் இருக்குது என்ன பண்ணுறது, சட்டி பாத்திரத்தை தான் தூக்கி வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு தப்பிச்சு போகிறது மட்டுமே வீட்டை காப்பாற்றாது. அந்த தீ அணைக்கப்படாவிட்டால் நம்ம வீட்டுக்கு வரும். அதே போல் இந்த போர் நிறுத்தப்படாவிட்டால் நாம் கேட்குறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் அரசாங்கம் சப்சிடி கொடுக்கணும், அங்கே டாலர் இந்த பேரல் விலை ஏறி போச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே நீ எனக்கு சப்சிடி கொடு அப்படிங்கிறது போதுமானதா? எவ்வளோ சப்சிடி கொடுக்க முடியும் இந்தியாவால்? இதை இந்தியா தாக்கு பிடிக்குமா? வரல, இது வந்து தாக்கு பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து ஒரு டாலர் ஏறும் போதும் நமக்கு $1.4 பில்லியன் செலவாகுது அப்படின்னு நம்மளுடைய கஜானால இருந்து காலியாகுது பெட்ரோல் வாங்குறதுக்கு. 1.4 பில்லியன்னா சின்னதா தெரியும், இது 1.4 பில்லியன்னா 13,500 கோடி. $1 ஏறுனா $1 இதுல பேரல் ஏறுனா வருஷத்துக்கு இவ்வளவு செலவாகும். வருஷத்துக்கு இவ்வளவு செலவாகும், எக்ஸ்ட்ரா செலவாகும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதே 650. அது ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நம்ம வந்து இவ்வளவு காசு செலவு பண்ணி அதை வாங்குறோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற இருப்பே $700 பில்லியன் தான் கையில இருக்கு. அது வேறையா? ஆமா, நம்மளுடைய ருபி வேல்யூ வேற கம்மி ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து 92.12 இருக்கு. கண்டினியூஸா நம்மளுடைய டாலர் இருப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்பர் 2, இன்னும் நம்ம அமெரிக்காவோட சைன் பண்ணல. இந்த சைன் பண்ணாததுனால இந்த பிசினஸ் வந்து எல்லாமே திருப்பூர், நம்ம தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்கிட்டோம்னா இந்த திருப்பூர், ஆந்திராவில் இருக்கிற ஷிம்ப் இண்டஸ்ட்ரி, திருப்பூர்ல இருக்கிறது எல்லாமே ஒண்ணுமே. இந்த போர் முடிஞ்சாதான் அவர் வந்து இதை கடப்பில போட்டார் இந்தியாவோட இருக்கிற இதை. இப்போ வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்ஸ யார் பாக்குறது? நம்ம இந்திய பிரதமர் உட்பட பாக்குறது, அதை பத்தி யாருமே பேசுறதே இல்லையே. இப்ப நம்ம பேசுறது எல்லாமே இதே போல. நம்ம இந்தியா வந்து ஐமெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப்புக்கு இந்த ரோட் அண்ட் பெல்ட் இனிஷியேட்டிவ் சைனா கொண்டு வந்தது. 142 கண்ட்ரில ரோட் போட்டாங்க. அதனால நீங்க சைனால மேனுஃபேக்சர் பண்ணலாம், ரோட்லயே கொண்டு போய் கொடுத்துடலாம், நீங்க இந்த ஷிப்புக்கே வர வேணாம். நம்ம நிதின் கட்கரிட்ட கொடுத்துடலாம்ல ரோடு போடுறதுக்கு அவருக்கு கொடுக்க முடியாதே. ரோடு இல்லாததானே இருக்கோம் நம்ம. இப்போ இந்த ஐமெக்ன்ற ரோடு இனிஷியேட்டிவ் இப்ப கடப்பையில போட்டாச்சு. அப்போ உலக லெவல்ல நம்மளுடைய ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து ஒரு தனிமைப்படுத்தி இருக்கோம். நம்மள வந்து டோட்டலா நம்மள வந்து irrelevant ஆக்கிட்டாங்க. irrelevantனா இந்தியா பத்தி கவலைப்படாதீங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம மிச்சம் இருக்குது. உலக அளவுல மோடி பிரதமர் ஆனதற்கு பிறகு நம்முடைய ரேஞ்சே வேற அப்படின்னா, நீங்க ரேஞ்செல்லாம் ஒரு வெங்காயம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, பின்னலாடை தொழில் நிறுவனங்கள் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அந்த அமெரிக்காவோட கையெழுத்தே போடலை, கிடப்பில் போட்டாரு. இப்போ அந்த திருப்பூர்ல இருக்கிற அந்த பின்னலாடை நிறுவனத்தார், அதில் வேலை பார்க்குற ஊழியர்கள், வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆதங்கம், கோபம் வந்து இந்திய பிரதமர் மேல தான் ஆரம்பிச்சு. கண்கள் இருந்தே மூடி இருக்கிறவங்களுக்கு, காதுகள் இருந்தே கேட்காம இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னத்த சொல்ல முடியும்? நாம ஒரு ரொம்ப மிக நெருக்கடியான நிலைமையில இருக்கும். அந்த மிக நெருக்கடியான நிலைமை புரிந்து கொள்கிறார்களா நம்மளுடைய பாலிசி மேக்கர்ஸ்னா? என் தலையில தான் விடியுது, குண்டு நேரடியாக விழுந்து தலை துண்டு துண்டாக சிதறி அப்படியான மரணங்கள் இங்கே நிகழவில்லை. ஆனால் அந்த குண்டின் துகள்கள் நம் மீது விழுந்தபடியே இருக்கின்றன. அதனால எகனாமிக்கா சிதறடிக்கப்படுகிறோம், சோசியலா சிதறடிக்கப்படுகிறோம். எவ்வளவு குடும்பங்கள் இந்திய அளவுல பாதிக்கப்படும் இதுல? இன்ஃப்ளேஷன் என்ற ஒரு கொடும் பிரச்சனையினால இப்போ இந்தியாவிலேங்க 92 ஆவரேஜ் இன்கம், நீங்க வந்து இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷன் 6,000 ரூபாய் தாங்க நம்ம இந்தியாவில். 99% ஆஃப் தி பீப்புளுக்கு தனிநபர் கன்சம்ஷன், தனிநபர் வருமானம் வேற, தனிநபர் கன்சம்ஷன் 6,000 ரூபாய் தாங்க.
இது உலகத்திலேயே லோயஸ்ட். இது வில்லேஜஸ்ல, இது ரூரல்ல பாத்தீங்கன்னா 4000 ரூபாய் தான். இந்த லோயஸ்டா இருக்கிறது இப்போ விலை உயர்வு வந்ததுன்னா அது ஒரு 10% குறையும். இந்தியாவிலேயே 3 வேளை சாப்பிட்றவங்க 58% தான் இருக்காங்க. 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை தான் சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டில் தான் 99.9%. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சாப்பிட்றாங்க. 3 வேளை தான் சாப்பிட்றவங்க. இதுவே கிரேட் ஆயிடுச்சு. சோத்துல கைய வச்சுட்டாங்க. சோத்துல கைய வச்சிருக்காங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் சோத்துல, ராத்திரி சோத்துல கைய வச்சிருக்காங்க. ஆனா அதுல நம்ம நிறைய இருக்கோம்னா அதுலயும் இல்லை. இப்ப தட்டுல கைய வச்சுட்டாங்க அப்படிங்கிற போது, இப்போ நம்ம சாப்பிட பசியோடு அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய தட்டையோ, நம்முடைய குழந்தைகளின் தட்டையோ, நம்முடைய வீட்டில் இருக்கும் முதியவர்கள் தட்டையோ, பசியில் இருக்கிற கையிலிருந்து தட்டு பறிக்கப்படுகிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த கிரைசிஸை எப்படி எதிர்கொள்றது? இப்போ மினிமலிஸ்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்மளுக்கு மினிமமா தேவைப்படக்கூடிய புரோட்டீன் இது எல்லாமே நம்ம சரியா சாப்பிட்றோமா? அதுக்குன்னு சொல்லி நம்ம நிறைய வாங்கி வச்சுக்கூடாது. இப்ப நிறைய வாங்கி வச்சுக்கிட்டோம்னா விலை இன்னும் அதிகமா போயிடும். அதனால நமக்கு தேவையான 45 நாள், மேக்சிமம் 40 days சரக்கை நீங்க வாங்கி வச்சுக்கணும், பற்றாக்குறை வராம இருக்கிறதுக்கு. நம்பர் 2, என்கிட்ட இருக்கிற பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு வரும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா 30% தான் உங்களுடைய டோட்டல் அசட்ஸை கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கோல்டு பிரைஸ் 1 to 2% தான் சேஞ்ச் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. அதனால கோல்டு ஸ்டில் இட் இஸ் எ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். அது ஆபரண தங்கம் கிடையாது. நீங்க டெஃபினட்டா இது நம்ம பேங்க்ல போய் டிஜிட்டல் கோல்டாக வாங்கிடலாம். நீங்க அதை வாங்கிட்டோம்னா பேங்க்ல போய் வாங்கும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கூட நீங்க கோல்டை வாங்கிக்கலாம். இந்த 10,000 பேங்க்குக்கு போயிட்டு இது ஒரு கோல்டு அசட்டாக வாங்கலாம். இது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க, ETFs சொல்லி. எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் நான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஒரு நாள்ல கொடுப்பாங்க உங்களுக்கு ட்ரேடிங் பண்றதுக்கு. 10,000 ரூபாய் கொடுத்தோம்னா அதுல போட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது கொடுக்கறதுக்கு. அத்தியாவசிய செலவுகள் மட்டுமே இருந்து வீணான செலவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு சமயத்துல இப்போ நிறைய படிப்பு பத்தியும் எஜுகேஷன்லயும் இதுல ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, இந்த வார் நடந்து முடிந்த பிறகு என்ன விதமான விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிக கடுமையான விளைவுகள் இந்தியா சந்திக்கும். ஏன்னா நம்ம இந்த கம்ப்ளீட் வெஸ்ட் ஏஷியாவை நம்ம ஒரு அவங்களுடைய கண்ணோட்டமே மாறிவிட்டது இந்தியா பத்தி. அதனால நம்மள ஃப்ரீயா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒரு அரசு நம்பகமானதாக இல்லாத பொழுது அதன் பிரஜைகள் மீதும் அவர்கள் நம்பிக்கை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசன் வழி எப்படியோ மக்கள் வழி அப்படியே. அதனால அவங்க மேல நம்பிக்கை இல்லாத போது டெஃபினட்டா இவங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக கம்மி. தமிழ்நாடு எப்படி இதை எதிர்கொள்ள முடியும்? தமிழ்நாடு என்ன பண்ணணும்? தமிழ்நாட்டுல 20,000 கோடி வருதுங்க வருஷத்துக்கு நம்ம கல்ஃப் கண்ட்ரியில இருந்து. அது எல்லாமே கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னும் அமெரிக்காவோட நம்ம இன்னும் சைன் பண்ணாததுனால இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நிறைய அஃபெக்ட் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸா வெளியில போயிட்டே இருக்கு. பிப்ரவரி மாசத்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில போயிட்டே இருக்கு, இந்தியாவுக்கு வரதில்லை. அவங்க ஜென்ரலா எப்படி பார்ப்பாங்கன்னா, தமிழ்நாடுன்றது ப்ரிஃபர்டு டெஸ்டினேஷனா இருந்தாலும் இந்தியா என்று பார்க்கும்போது இந்தியாவிட வேணாம், அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சதுன்னா நமக்கு அது பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு, எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம இன்வெஸ்ட் பண்றவங்க 2 தடவை யோசிப்பாங்க. அதனால நம்ம இந்த குரோத்தை ரொம்ப தமிழ்நாடு இப்ப 11.2% குரோத். இந்த குரோத்தை காப்பாத்தி கொள்ள வேண்டிய நிலைமையில நாம இருக்கோம். இந்த குரோத்தையே நம்ம இன்னும் முயற்சி எடுக்கணும், இன்னும் சிரமப்பட வேண்டியது. இந்த லூயிஸ் கரோல் சொன்ன மாதிரி நான் ஓடிட்டு இருக்கேன்,
ஓடிட்டு இருக்கேன், ஏன்னா இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதே போல நம்ம இன்னும் ஓடணும் இருக்கிற இடத்திலேயே இருக்கிறதுக்கு. அதனால இதுல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓரளவுக்கு ரொம்ப பேலன்ஸ்ட் அப்ரோச்சா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரிஞ்சது தாங்க ஐயா. இன்னொரு நேர்காணலில் பேசுவோம். எனக்கு பேசுனது நிறைவாகவும் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எஜுகேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மக்கள் இதை கவனத்தில் எடுத்துக்கணும். நாம் ஒரு கிரைசிஸில் இருக்கோம். அந்த கிரைசிஸ் காலம் என்பதை உணர்ந்து மாரலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் சரி, பொலிட்டிக்கலாகவும் சரி, சரியான முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அந்த அளவில் இந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கங்க ஐயா. நண்பர்களை இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.